த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு அப்படிலாம் நடக்கவே நடக்காதுங்க, சும்மா வியூஸுக்காக ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் என்ன சொல்ல போறேனோ அது நடக்கிறதுக்கான சான்ஸ் கிட்டத்தட்ட 50-50 இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ட்விஸ்ட் வைக்கிறல. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்றது உங்களுக்கு அப்புறம் தான் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் அப்படின்றது எந்த அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த தேர்தல்ல தமிழ்நாடு முதல்வரா இப்ப இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட முடியாது, அவங்க கட்சியே ஜெயிச்சாலும் கூட அவரால் மீண்டும் முதல்வரா வர முடியாது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுக்கான சான்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. காரணம், உச்ச நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய ஒரு வழக்கு. என்ன வழக்கு? கடந்த 2011 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிடுறாரு. அந்த தேர்தல் தான் திமுகவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தோல்விக்கான ஒரு தேர்தல் ஆண்டா அமைஞ்சிருந்தது. ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. 150 இடங்களுக்கும் அதிகமா பெற்று ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி அதிமுக தனிப்பெரும்பான்மை கட்சி, கூட்டணியே இல்லைனாலும் அவங்களால ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. திமுகவுடைய கூட்டணி படுதோல்வியை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த தேர்தல்ல மிக முக்கியமான ஒரு தொகுதி கொளத்தூர் தொகுதி. அந்த தொகுதியில போட்டியிட்டாரு எம்.கே.ஸ்டாலின் அவர்கள். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் மேயரான சைதை துரைசாமி களமிறக்கப்பட்டிருந்தாரு. ஃபைட்டுனா பயங்கர டஃப் ஃபைட்டு. கடைசியில வெறும் 2700 வாக்கு வித்தியாசத்துல தான் திமுகவுடைய முகமா இருந்த இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களால ஜெயிக்க முடிஞ்சிருந்தது. ஆனா அந்த தோல்வியை சைதை துரைசாமியால ஏத்துக்க முடியல. காரணம், அந்த தேர்தல்ல கடுமையான முறையில முறைகேடுல ஈடுபட்டாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். குறிப்பா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதாகட்டும், இலவசங்களை அள்ளி வீசுறதாகட்டும், பரிசு பொருட்களை கொடுக்கறதாகட்டும், இப்படின்னு நிறைய விஷயங்களை செஞ்சதோடு மட்டும் இல்லாம அரசு இயந்திரத்தையும் தேர்தல் பணிக்காக அவர் பயன்படுத்தினாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருந்தாரு. சென்னை ஹைகோர்ட்ல இதுக்கான கேஸ் எல்லாமும் அவர் ஃபைல் பண்ணியிருந்த நிலையில சென்னை ஹைகோர்ட் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் விடாம உச்ச நீதிமன்றத்திலையும் கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்ணி அப்பீல் அப்படின்றத ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த கேஸ் ரொம்ப வருஷமா விசாரிக்கப்படாமலேயே இருந்துட்டு இருந்த சூழல்ல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல உச்சநீதிமன்றம் அதை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எந்த அளவுக்கு? உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியான ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன்னாடிதான் இந்த கேஸ் கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் தொடர் விசாரணை. அதாவது காலை 10:30க்கு இந்த கேஸை எடுத்துருவாங்க, சாயந்தரம் 4 மணி வரைக்கும். ஆமாங்க, ஒரு நாள் முழுக்க இந்த கேஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருந்தது. இப்படி 4-5 நாட்கள் இந்த கேஸ் அப்படின்றது நடந்தது. இதுல சைதை துரைசாமி தரப்பு தான் முதல்ல வாதம் அப்படின்றத முன் வச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. அப்பவே 2011 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்றத வாக்காளர்களுக்கு அள்ளி வீசி இருந்தாங்க. அதுல அவங்க சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருந்தாங்க. கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சில தனியார் மருத்துவமனைகள்ல பெண்களை கூட்டம் கூட்டமா சிகிச்சை பெற மாதிரி கூட்டிட்டு போறது, அங்க போனதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட பணம் அப்படின்றத டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எங்க ஆட்களோட சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா ஒரு ரூம்குள்ள ஒரு 50-60 பெண்களை அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேர் கையிலையுமே பணம் அப்படின்றது இருக்கு. இது எல்லாத்தையுமே நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில பிரச்சாரம் அப்படின்றது மேற்கொண்டாரு. ஆனா அதுல பெரிய தவறு அவர் செஞ்சாரு. என்ன சொன்னாரு, நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் என் கணவர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன், நீங்க அவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை வார்த்தையை தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில துர்கா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே துறையில முக்கியமான சங்கங்கள்லாம் இருக்கு. அந்த சங்கங்களுடைய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் எம்.கே.ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவங்களா இருந்திருக்காங்க. குறிப்பா கண்ணையா மாதிரியான முக்கியமான ரயில்வே துறை சங்கங்களுடைய தலைவர்கள் மு.க.ஸ்டாலினுடைய நட்பு வட்டத்துல இருந்திருக்கிறாங்க. அவங்க மூலியமா பணம் அப்படின்றது வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நாங்க போட்டோகிராஃப்ஸாகவும் வீடியோகிராஃப்ஸாகவும் நாங்க தயாரிச்சு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணாலும் கூட தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்திருக்கிறாங்க.
இதை சென்னை உயர்நீதிமன்றமும் ஏத்துக்காம போயிட்டாங்க. அதனால தயவு செய்து உச்சநீதிமன்றம் தான் இந்த விஷயத்துல தீர்ப்பு வழங்கணும், நியாயமான முறையில தேர்தல் நடக்கணும் அப்படின்றதுதான் இந்திய அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனா குளத்தூர் தொகுதியில 2011ஆம் ஆண்டு அப்படி நியாயமான முறையில தேர்தல் நடக்கல. அதனால நிச்சயமா தலையிட்டு உடனடியா மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்கிறதோடு மட்டும் இல்லாம இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கையை உத்தரவு போடுங்க அப்படின்னு. அது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை கேட்டாங்க அப்படின்றத நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். சைதை துரைசாமி தரப்பு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்கல்ல, இது அத்தனையுமே அப்படியே மு.க.ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறாங்க. என்னன்னு சொல்றாங்க, எங்க இவங்க இந்த பணம் கொடுத்தோன்றாங்க. அது ஏதாவது எங்க பணம்னு இருக்கா, இல்ல நாங்க தான் கொடுத்தோன்றக்கான ஆதாரம் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. மோரோவர் அந்த பிடிக்கப்பட்ட பணம், அதாவது அதிமுகவினர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பணத்தை பிடித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பணத்துக்கான ஓனரு அந்த பணம் என்னோட பணம் தான் அப்படின்னு கிளைம் பண்ணி அது ஏற்கனவே நீதிமன்றங்கள் ஏத்துக்கிட்டு அந்த பணத்தை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. மோரோவர் ஒரு பொய்யா ஜோடிக்கப்பட்ட விஷயங்களை இவங்களாகவே சில செட்டப்புகள் எல்லாம் பண்ணி அதை இவங்களாவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இவங்க சொல்லக்கூடிய தனியார் மருத்துவமனை மாதிரியான இந்த சீன் எல்லாமே அவங்களாவே கிரியேட் பண்ணி என் மீது ஒரு களங்கம் விளைவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் பறக்கும் படையாகட்டும் இல்ல எந்த ஒரு அமைப்பாகட்டும் நான் தான் பணம் கொடுத்தேன் அப்படின்றது எங்கேயுமே அவங்க நிரூபிக்கவே இல்லை, அதற்கான ஆதாரங்களையும் கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சென்னை கோர்ட் ரொம்ப வருஷமா இவங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, ஏதாவது ஒரே ஒரு ஆதாரத்தை கொடுங்க, நாங்க ஏத்துக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆதாரம் கொடுங்க, நாங்க இமீடியட்டா இந்த வழக்குல ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா சைதை துரைசாமி தரப்பால அப்படி ஒரு ஆதாரத்தை கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இதே உச்ச நீதிமன்றத்திலே கூட இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதும் நீதிபதிகள் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா இவங்களால கொடுக்கவே முடியல. இந்த வழக்கை எப்படியாவது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் முயற்சித்தாங்க. காரணம் இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்றத அழுத்தம் திருத்தமா எம்.கே. ஸ்டாலின் தரப்பு அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வாதங்கள் அத்தனையுமே ஒரு 4-5 நாட்கள் விரிவான வாதங்களா இது நடந்த நிலையில இப்போ தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாம ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதை ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னுவாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆயிருச்சு அப்படின்னா நீதிபதிகள் எப்ப வேணாலும் தீர்ப்பு கொடுக்கலாம். இந்த எப்ப வேணாலும் அப்படின்றதுலதான் முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. சரியா தேர்தல் நடைபெறக்கூடிய இல்லாட்டி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த பரப்புரைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இல்ல வாக்குப்பதிவுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல தீர்ப்பை வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைச்சு பாருங்க. மிக முக்கியமா இல்ல பணம்லாம் அப்படி அவர் கொடுக்கவே இல்லைங்க, சைதை துரைசாமி சொல்றது பொய், நாங்க அதை ஏத்துக்கிறோம், அதனால அவருடைய மனுவை தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்கோர்ஸ் அது டிஎம்கேக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்டா போயிடும். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அதை வைத்தே வந்து பெரிய அளவுல பிரச்சாரத்தை மேற்கொள்வார். அட் தி சேம் டைம் ஒருவேளை அப்படியே நெகட்டிவா மாறிடுச்சு, இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததுக்கும் சரி இல்ல அவரு அரசு இயந்திரங்களை தவறா பயன்படுத்தினதுக்கும் சரி ஆதாரங்கள் இருக்கு, சைதை துரைசாமி கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனடியா என்ன ஆகும், எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு எகென்ஸ்டா கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவு அப்படின்றது போடப்படும். அவர் 2011 அவர் பெற்ற வெற்றி அப்படின்றது ரத்து செய்யப்படும். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், ஏங்க 2011 அவர் வெற்றி பெற்றதை ஜெயிச்சது சரின்னு சொன்னா என்ன, தப்புன்னு சொன்னா என்ன, இப்ப நடக்கிறது 2026, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அங்கதான் மிக முக்கியமான ஒரு சட்டம் அப்படின்றது முன்னாடி வருது. அதுதான் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு கீழே தான் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன்ஸை நடத்துறாங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி யாரா இருந்தாலும் அவங்களுடைய கண்டக்ட் எல்லாமே இந்த சட்டத்துக்கு கீழே தான் வரையறை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே மால் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முறைகேடுகள்ல யாராவது ஈடுபடுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக அந்த குறிப்பிட்ட நபரை தகுதி நீக்கம் செய்யறதோடு மட்டும் இல்லாம தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழலையும் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்றதுக்கான முகாந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்கன்னா அதோடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு அவங்க சொல்லுவாங்க. இந்தந்த பிரிவுகள் எல்லாம் வந்து இவர் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோடைய பின்னணியை பார்ப்பாங்க. அந்த குறிப்பிட்ட வழக்குகள்ல எவ்வளவு நாட்கள் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்க முடியும். அப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேல ஒருத்தருக்கு சிறை தண்டனை கிடைக்குது அப்படின்னா அவங்க அந்த சிறை தண்டனைக்கு அப்புறமா தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாம போயிடும். ஜெயலலிதா அவர்களுக்கும் அதுதான் ஆயிருந்தது. அதே மாதிரிதான் சசிகலா அவர்களுக்கும் அதே மாதிரியான சூழல் தான் உருவாயிருந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை உச்சநீதிமன்றம் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய 2011 கொளத்தூர் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை ரத்து செய்யறாங்க அப்படின்னா அது வெறும் தேர்தல் வெற்றி ரத்தா மட்டும் இல்லாம அவரு எதிர்காலத்துல தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஆனா
அந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் எது வேணாலும் நடக்கக்கூடியது தாங்க. ஏன் ராகுல் காந்தியோடைய விவகாரத்தை எடுத்துக்கோங்க. மோடி அப்படின்ற பெயர் வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏன் திருடர்களா இருக்கிறாங்க அப்படின்னு நீரவ் மோடி, லலித் மோடியை சுட்டி காட்டி அவரு கர்நாடகால பேசுறாரு. அதுக்கான வழக்கு அப்படின்றது குஜராத் மாநிலத்துல தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்கை விசாரிச்ச கீழமை நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. ஒரு அவதூறு வழக்குல 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதனை அடுத்து அவர் இம்மிடியட்டா டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரு. லோக்சபா உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் இம்மிடியட்டா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாம அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படின்றது உருவாகி இருந்தது. உச்ச நீதிமன்றத்துக்கு ராகுல் காந்தி அப்பீல் வந்து அதை ஒரு இன்ட்ரீம் ஸ்டே வாங்கி இப்போ அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ எம்.கே. ஸ்டாலின் சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே டைரக்டா நடக்குது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்பவே சைதை துரைசாமி கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க மீண்டும் மீண்டும் வாய்மொழியாதான் இந்த விஷயங்களை சொல்றீங்களே தவிர இதுக்கான ஆதாரங்களை நீங்க எங்ககிட்ட சரியா கொடுக்கவே இல்லை. நீங்க நாங்க கேட்கக்கூடிய இல்ல நாங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதாரங்களை நீங்க கொடுக்காத பட்சத்துல இந்த நொடியே நாங்க இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க அப்படின்றதுதான் இந்த விஷயத்துல அடிகோடிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த தகுதி நீக்கம் அப்படின்ற அளவுக்கு போகாது அப்படின்னாலும் கூட நிச்சயமா இந்த கொளத்தூர் தொகுதி வழக்கானது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுல மாற்று கருத்துல எப்ப தீர்ப்பு வரும் அப்படின்றத நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி வரும் பட்சத்துல இப்ப நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கூட சேர்ந்து இன்னும் நுணுக்கமான நிறைய தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை அந்த தகுதி நீக்கம் அப்படின்றது எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு பண்ணப்பட்டு அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் உருவாகணும்னு உங்களுக்கு தோணுதா? சேச்சே, அப்படிலாம் நடக்கவே நடக்காதுங்க. நிச்சயமா இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகணும் உங்களுக்கு தோணுதா? ஒருவேளை இந்த கேஸ் என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் களத்துல ஏற்படுத்தும் உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நடத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.